பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என்னோடு பேசி இன்னும் நடக்கலையே, டிலே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அதற்கான விடையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரே என்றால், தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்திருப்பாரே என்றால், அதற்காக தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் வருடத்தில் ஆண்டவர் சொன்னார், டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிள்ளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ரொம்ப ஆசீர்வாதமா அந்த வருடத்தில் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. 2வது வருடம் கிடைக்கல, 3வது வருடம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப நொந்து போனேன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், நடக்கலையே. ஆனால் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் 4வது வருடத்துல ஆண்டவர் சொன்னபடி டிசம்பர் மாதத்துல தேவன் ஆசீர்வதித்தார். உன்னை இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் கொண்டு போறேன், ஊழியத்துல பயன்படுத்துவேன், கொஞ்ச நாள் வேலை செய்வேன், அதற்கு பிறகு உன்னை ஊழியத்துக்கு கொண்டு வருவேன் ஆண்டவர் சொன்னார். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருடமானது, 7 வருடமானது, 12 வருடமானது. தேவ சமூகத்தில் அதற்காக காத்திருந்து ஜெபித்தேன். 15 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் தன்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தால், ஒரு குறித்த காலத்தை கொடுத்தால், அதற்கென்று நேரத்தை வைத்திருப்பாருங்க. நம்ம டைம் டேபிள் படி, நம்ம விரும்புகிறபடி நடக்கலைன்னு சொல்லி நீங்க உங்களை நொந்து கொள்ளாதீங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது விளங்கும். எந்த தரிசனமா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்களா? நான் சொன்ன முதல் தரிசனம், ஒரு ஆண்டுக்குள்ள இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர்கள் கொடுத்த தரிசனம் டிசம்பர் மாதத்தில் பிள்ளை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்கு அடுத்து தேவன் கொடுத்த தரிசனம், ஆவியானவர் என்னோடு திருவளம் பற்றின தேவனுடைய வார்த்தைய சத்தத்தை கேட்டு எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள். அப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? ஊழியக்காரர் மூலமா பேசுகிறாரா? உங்களோடு பேசுகிறாரா? வசனத்தை கொண்டு பேசுகிறாரா? அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ரெகபோத் ஊழியத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேசத்தில் பழுகி பெருகும்படி கர்த்தர் எங்கள் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அந்த ரெகபோத் என்று ஆண்டவர் பேர் கொடுத்தது, ஆண்டவர் அற்புதமா அதிசயமா நடத்தி வருகிறார். ஆண்டவரே, பழுகி பெறுகிற நாட்கள் எப்பொழுது என்று கேட்கிற பொழுது அதுக்கு தரிசன மைல் ஸ்டோன்ஸ் ஆண்டவர் கொடுத்து, இந்த நாட்கள் இப்படி நடைபெறும் என்று என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். சந்தோஷமா, மனமகிழ்ச்சியா ஆண்டவர் சொன்னபடி இந்த நாட்கள்ல நடக்கும் என்று அதை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து டிலே ஆகுது, இவ்வளவு நாள் ஆச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரே. ஆண்டவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தின்படி முடிவிலே அது விளங்கும். எப்பொழுது அது நடக்குமோ நிச்சயம் உங்களுக்கு அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தெளிவான நடத்துதல், தாமதம் ஆயிருச்சே, டிலே ஆயிருச்சே, இல்ல, காத்திரு. ஏற்ற நாளுக்காய் காத்திருக்கு, ஏற்ற காலத்துக்காய் காத்திரு. சில காரியங்களை உங்கள் மேட்டின் சுற்றுப்புறத்தை ஆண்டவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்று பிள்ளை ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். குறிக்கப்பட்ட நாளில் உங்க கரத்துல கொடுப்பார், அது நிச்சயமாய் வரும். உங்க ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். உங்க வேலையில் உயர்வு நிச்சயமாய் வரும். உங்க ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும், நிச்சயமாய் வரும். ஒரு நாளும் அது மாறவே மாறாது. கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் ஒரு நாளும் மாறாதுங்க. அந்த தரிசனத்தை அனுபவித்தவன், ரெகபோத் ஊழியத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் என்கிற அந்த அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கும். அது தாமதிப்பதில்லை. குறிக்கப்பட்ட நேரத்தில், தேவனுடைய குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கும். தைரியமா இருங்க, ஆண்டவருக்குள்ள பலனா இருங்க. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், எனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அவர் பாதத்துல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசங்களை சந்திக்க போறார். பெரிய காரியங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். God bless you. God bless you.